ஒரு மனிதன் அடித்து பப்ளிக்காக ஸ்ட்ரிப் செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. எங்க பங்களாதேஷில். காரணம் என்ன? அவன் ஒரு ஹிந்து அப்படிங்கிற காரணம். அப்போ இது ஒரு ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன். இந்த ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் பங்களாதேஷில் பப்ளிக்காக பண்ணி எரிச்சிருக்காங்க. அப்போ அவன் குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரதியாரில் ஆரம்பித்து முருகனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கருப்பம் கூட்டம், அது வரைக்கும் எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 250 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி வயலன்ஸ், அதாவது இந்துக்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் 250க்கும் மேல் நடந்திருக்கு பங்களாதேஷ். வேணுமென்றே இந்த விஷயங்களை தூண்டி விட்டு அது அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ், ஐஎஸ்ஐஆர் சப்போர்ட் பண்ணப்படக்கூடிய இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு இந்த நேரத்தில் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸை தூண்டி விட்டா. ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, பாண்டி அப்படிங்கிற இடத்துல யூதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அன்னைக்கு 2 பேர், சாவித் அண்ட் நவீத். இந்த சாஜித் அப்படிங்கிறவர் இந்தியாவை சார்ந்தவர், அதாவது ஹைதராபாத்லேருந்து புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனவர். அவரோட பையன் தான் இந்த நாவீத். இந்த 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 to 12 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இந்தியாவிலிருந்து போகுதே, இந்தியாவிலிருந்து எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் போகுது? அப்போ இன்டர்நேஷனல் டெரர் நெட்வொர்க் மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு பத்தி எரியும் போது அது உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது பங்களாதேஷ்ல என்ன நடந்தா நமக்கு என்ன, பங்களாதேஷ்ல எவன் செத்தா எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ராமிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை நான் எழுப்ப விரும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த பேர் தீபு சரண் தாஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய போராளிகள், பாலஸ்தீனத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள், பாலிவுட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முற்போக்கு சிந்தனைவாதிகள், கோலிவுட்ல இருக்கக்கூடிய வசந்த மனிதர்கள், இவங்க எல்லாம் ஏன் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க? ஒரு மனிதன் அடித்து பப்ளிக்காக ஸ்ட்ரிப் செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. எங்க பங்களாதேஷ்ல. காரணம் என்ன? அவன் ஒரு ஹிந்து அப்படிங்கிற காரணம். அப்ப இது ஒரு ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன். இந்த ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் பங்களாதேஷ்ல பப்ளிக்காக பண்ணி எரிச்சிருக்காங்க. அப்போ அவன் குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? அவனை யார் சோறு போடுவா? இதை பற்றியெல்லாம் வாயே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சிந்தனைவாதிகள், இந்த லெஃப்டிஸ்ட் லிபரல்ஸ் யாரும் திறக்கவே இல்லை. இதற்கு முன்னாடி பாலஸ்தீன மக்கள் இங்கே கொல்லப்படுறாங்க அப்படின்னு அமீர் பேசினாரே, பக்கத்து நாட்டில் இங்கே இந்த மாதிரி ஒரு ஹிந்துவை இவ்வளோ கோரமாக கொண்டிருக்காங்க. எதற்கு? அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, பிளாஸ்ஃபமஸாக பேசிட்டாரு, அதாவது குரானில் இருக்கக்கூடிய விஷயத்த தவறாக பேசியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரதியாரில் ஆரம்பித்து முருகனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கருப்பம் கூட்டம், அது வரைக்கும் எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்கே குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு சார்போடு செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஹிந்துக்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. இதற்காக தான் இந்த சிஏஏ அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த கண்டனத்தை மட்டும் தெரிவிக்காமல் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த அஞ்சலியும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த பக்கத்து நாடு பங்களாதேஷ் கொஞ்ச நாளாகவே ஒரு பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாதி, இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அப்படிங்கிற நபர் 2 மர்ம நபர்களால் தலையிலேயே சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. தலையில் சுட்டுட்டாங்க. அப்புறம் ரச்சால் தூக்கிட்டு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. டாக்காவில் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது வேலைக்கு ஆகலைன்னு சிங்கப்பூர் கொண்டு போயிருக்காங்க. அங்கே மரணம் அடைஞ்சிட்டாரு. மரணம் அடைஞ்ச உடனே இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த முகமது யூனிஸோட அந்த இன்டரிம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, காசி நஸ்ருல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பங்களாதேஷி போயிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில், அவரோட கிரேவ் பக்கத்திலே இவருக்கும் ஒரு சமாதி எழுப்பலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. யார் இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அப்படின்னா, ஒரு 32 வயசு இளைஞர், அங்கே யூத் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டன்ட்டாக இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் இவர் போறாரு, இந்த மாதிரி சுட்டக்கொலை பண்றாரு. இப்போ உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்தியாவோட வேலை, ராவோட வேலை அப்படிம்பாங்க. யாரோ சுட்டுக்கொன்னா இந்தியா என்னங்க பண்ண முடியும்? இது இந்தியா பண்ணியிருக்கலாமா, இல்லை உள்நாட்டு சதியா அப்படின்னு போக 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 உங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது நடந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே இந்த மாப் வைலன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. என்ன பண்ணுறாங்க, இந்த கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அடித்து தகர்க்கிறாங்க. இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பங்களாதேஷ். 1971 இப்போ ஷேக் ஹசீனாவோட தந்தை இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஐகான். அவரோட மியூசியம் எல்லாத்தையும் அடித்து தகர்க்கிறாங்க. அதே மாதிரி
சாயா நாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கலாச்சாரத்தை குறியீடு காட்டக்கூடிய ஒரு இடம், அதையும் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆக்ட்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு மியூசியமும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்காது, அடித்து துவம்சம் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த பிரச்சனை நடந்ததுனால தான் அந்த ஹிந்துவை கொண்டாங்கன்னு. கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 250 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி வயலன்ஸ், அதாவது ஹிந்துக்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் 250க்கும் மேல் நடந்திருக்கு பங்களாதேஷில் எப்பத்துல இருந்து, இந்த முகமது யூனிஸோட கவர்மெண்ட் வந்ததுலேருந்து. அப்போ எல்லாரும் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, உன்னால இங்கே ஆட்சி நடத்த முடியலையா? February 11 அங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆவாமி லீக், அதாவது இங்கே இந்தியாவில் குடியிருக்கக்கூடிய இப்போ தஞ்சம் புகுந்து இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவோட ஆவாமி லீக் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. இவங்க மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ணலாம். அப்போ இவங்க மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் இந்த நேரத்தில் இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு? 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உனக்கு லா அண்ட் ஆர்டர் அங்கே மெயின்டைன் பண்ண தெரியல முகமது யூனிஸ் கவர்மெண்ட்டுக்கு. இல்லை, 2வது விஷயம், வேணுமென்றே இந்த விஷயங்களை தூண்டி விட்டு அது அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ், ஐஎஸ்ஐயால் சப்போர்ட் பண்ணப்பட்ட, ஐஎஸ்ஐயோட ஃபுட் பிரிண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இந்த இடத்துல, ஐஎஸ்ஐயால் சப்போர்ட் பண்ணப்படக்கூடிய இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு இந்த நேரத்தில் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸை தூண்டி விட்டா அவங்களுக்கு எலெக்ஷன்ஸில் அது ஒரு பெரிய ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தில் இந்த மாதிரி பண்ணப்படுதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இங்கே எழுப்பப்படுது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தாக்குதல் பண்ணுறது இவங்க எங்கெல்லாம் தாக்குதல் பண்ணுறாங்க, இந்த சோ கால்டு மாப், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடி பிரச்சனை பண்ணுறாங்க, மக்கள் எழுச்சி, ஸ்டூடெண்ட்ஸ் எழுச்சிங்கிறாங்கல்ல, இவங்க டார்கெட் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹை கமிஷனரேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய தூதரகம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த நோக்கி இவங்க நகர்றாங்க. அப்போ பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு, கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும், அங்கே கை வச்சா இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வந்துடும் அப்படின்னு. அப்போ ஆனால் அதை நோக்கி எல்லாரும் போகிறாங்க, பெரிய ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் வேலைகள். 2வது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஒரு ஃப்ரீ ஸ்பீச் இருக்கும், அதாவது ஊடகங்கள், குறிப்பாக 2 ஊடகங்கள், டெய்லி ஸ்டார் அண்ட் பிரதம் ஆலோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஊடகங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய எங்களோட ஜேர்னலிஸ்ட் எல்லாம் மேல் மாடியில் போய் தங்கியிருந்தாங்க, அங்கேயும் அவங்களால மூச்சு விட முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. காரணம் என்ன, ஸ்மோக் எல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. 3வது நான் சொன்னது இந்த கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எங்கெல்லாம் மியூசியம் இருக்கோ, எங்கெல்லாம் வரலாறு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷோட ரவீந்திரநாத் தாகூரோட பெருமை பேசக்கூடிய அந்த ஒர்க்ஸ், இதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அடிப்படைவாதம் ஜாஸ்தியாக இருக்கோ அதெல்லாம் இது பண்ணக்கூடிய வேலை. இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ரேடிக்கல் இஸ்லாமிக் அவுட்ஃபிட்ஸ், குறிப்பாக இந்த கிலாஃபத் மஜ்லிஸ், அவங்க தான் இந்த எலெக்ஷனில் போட்டியிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணோம், ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஃபார்முலா தான், அதாவது ஹிட்லர் என்ன பண்ணார், யூதர்கள் தான் எதிரி, அப்போ இவங்க தான் நம்மளோட எதிரி, எக்கனாமிக் ப்ராப்ளம், மற்ற ப்ராப்ளம் அதெல்லாம் பேக் சீட் எடுத்துக்கும், இவங்க தான் எதிரி அப்படின்னு ஒரு காமன் எனிமியை மக்களுக்கு காட்டினா இந்த எதிரியை நாங்கள் தான் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்ல முடியும் பார்த்தீங்களா. அந்த ரேடிக்கல் அவுட்ஃபிட்டாக இருக்கக்கூடிய இந்த கிலாஃபத் மஜ்லிஸ் அவங்க இதற்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையினரோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐயோட ஃபுட் பிரிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. என்னதான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தாலும், என்னதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்தாலும், அதற்கு லாஜிஸ்டிக்ஸ் எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. அப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, பாண்டி அப்படிங்கிற இடத்துல யூதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அன்னைக்கு 2 பேர், சாவித் அண்ட் நவீத். இந்த சாஜித் அப்படிங்கிறவர் இந்தியாவை சார்ந்தவர், அதாவது ஹைதராபாத்லேருந்து புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனவர், அவரோட பையன் தான் இந்த நாவீத். இந்த 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 to 12 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ இது எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகுது, நவீதை பிடிச்சிட்டாங்க, சவீதை கொண்டுட்டாங்க. அப்போ இந்த இந்தியாவிலிருந்து போகுதே, இந்தியாவிலிருந்து எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் போகுது, அப்போ இன்டர்நேஷனல் டெரர் நெட்வொர்க் மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் போயிருக்காங்க. இப்போ பிலிப்பைன்ஸில் மணிலாவில் அங்கே இருக்கக்கூடிய ரேடிக்கல் இஸ்லாமிக் அவுட்ஃபிட்ஸ், ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா இருக்குது, அந்த இடத்துல இவங்க ட்ரைனிங் எடுத்து இங்கே இந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஆனால் பிலிப்பைன்ஸ் இதை டினை பண்ணுது, இந்த மாதிரி கிடையாதுங்க அப்படின்னு. அப்போ இந்தியாவிலேருந்து ஆரிஜினேட் ஆகி போகுது, பாகிஸ்தானில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பங்களாதேஷில் எப்படி நடக்குது, ஆஸ்திரேலியாவில் நடக்குது. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ISIS ஸ்டைல் அட்டாக்ஸ். அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ரேடிக்கலைசேஷன் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஆங்கிளும் இப்போ உற்று பார்க்கப்படுது. குறிப்பாக இந்தியன் கேஸில் இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பங்களாதேஷ் ரேடிக்கல் ஆக ஆக நம்மளோட 7 சிஸ்டர்ஸ், அதாவது மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா,
ஆசாம், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற இந்த 7 செவன் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த 7 சிஸ்டர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது இந்தியன் மெயின்லேண்ட்லேருந்து போகணும்னா சிக்கன் நெக் காரிடோர் வழியாக போகணும். இந்த சிக்கன் நெக் காரிடோர்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு 22 கிலோமீட்டர் தான் வைடு. இந்த 22 கிலோமீட்டருக்கு நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி மொபிலைசேஷன் ஆஃப் சைனீஸ் மிலிட்ரி. அந்த பகுதியில் வந்து சைனீஸ் வந்துட்டு தன்னோட ட்ரூப்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் ரேடிகலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சிக்கன் நெக் காரிடோரை நாங்கள் அப்படியே பிரேக் பண்ணிட்டோம்னா, அதை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 7 சிஸ்டர்ஸை நாங்கள் பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா எங்களோட இப்போல்லாம் பேச்சாக இருக்குது பங்களாதேஷில். அந்த நேரத்தில் இந்தியா சும்மா விடுமா? இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மாக் ட்ரில், கிட்டத்தட்ட ஒரு 30-40 சுக்காய் அந்த சிக்கன் நெக் காரிடோர் வழியாக பறக்குது. ஒரு சுக்காய் பறந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 500 to 700 கிலோமீட்டர்ஸில் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் அதால் ஃபயர் பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏவியேஷன் எக்யூப்மெண்ட். அப்போ 30 சுக்காய் அங்கே பறக்க விட்றாங்க, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி கிஷன்கஞ்ச் அந்த ஏரியாலலாம் இப்போ ஏர்ஃபோர்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அஜித் தோவல் அவர்கள் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறாரு, நீங்கள் ஓவராக பண்ணிங்கன்னா இந்த 22 கிலோமீட்டர் 220 கிலோமீட்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த நேரத்தில் பங்களாதேஷ்க்கு நம்ம அட்டாக் பண்ணணுமா, நம்ம இதை வந்து ஒரு வார் ஆங்கிள்லேருந்து பார்க்கணுமா அப்படின்னா அதற்குண்டான தேவை இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு நாடு ஒரே நேரத்தில் 2 ஃப்ரண்ட்டில் வார் ஓப்பன் பண்ணக்கூடாது. அது வந்து எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் அது வந்து ஒரு பிரச்சனையாக முடியும். உதாரணத்துக்கு ஜெர்மனி, அவங்க வந்துட்டு என்டையர் யூரோப்பை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேவையில்லாமல் அந்த ரஷ்யாவை அட்டாக் பண்ணி 2 சைடும் வார் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணதுனால அவங்க தோற்று போனாங்க. நாம் அதை பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் பங்களாதேஷ் மேலே என்னெல்லாம் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் போட முடியுமோ அதை போட்டு இதை நம்ம கர்ப் பண்ண ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கு கான்ஸ்டண்ட்டாக நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே செயின்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹிந்துஸை வந்துட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 250 இன்சிடென்ட்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் ஆன் ஹிந்துஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் பேசுகிறவங்க எல்லாம் இந்த ஹியூமன் ரைட் வயலேஷனை பற்றியும் பேசணும். பாலஸ்டைனில் என்னெல்லாம் ஹியூமன் ரைட் வயலேஷன் நடக்குதுன்னு பேசக்கூடிய ஆட்கள்லாம் ஹிந்துக்களுக்கு பங்களாதேஷில் என்ன அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பேசணும். இது எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறதுக்கு தான் இந்த காணொலி. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். ஜெயஹிந்த்.